அதாவது கார்ட்னருடைய பன்முக நுண்ணறிவு கோட்பாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கார்ட்னர் வந்து அமெரிக்காவில் 1943 வந்து பிறந்தார். இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தார். எரிக்சனால இவர் வந்து அவர் மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிதான் நம்மளுக்கு இந்த தியரி வந்து கொடுத்துருக்காரு. அவர் எரிக்சன் யாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கார்ட்னர் வந்து நம்மளுக்கு மனத்திற்பங்கள் அப்படின்னு ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. அந்த மனத்திற்பங்கள்ல தான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பன்முக நுண்ணறிவு கோட்பாடு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஸ்டார்டிங்ல 8 விதமான நுண்ணறிவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருக்காங்க, 9 வகையான நுண்ணறிவு. ஸ்டார்டிங்ல 8 இருந்துச்சு, இப்போ 9. ஓகே, இந்த 8ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த லிங்குஸ்டிக், அதாவது மொழியியல் நுண்ணறிவும் லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அது 2 ஸ்கூல் பேஸ்டு இருக்கிறது. செகண்ட் 2 இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆர்ட் ரிலேட்டட் இருக்கிறது. நெக்ஸ்ட் 2 வந்து நம்மளுக்கு பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா இருக்கிறது என்ன அப்படின்னா நேச்சர் அண்ட் பிலாசபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து டோட்டலா 8 இருக்கும். ஆனால் இங்க வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம். அதுதான் நம்மளுக்கு பிலாசபி பேஸ்டு எக்ஸ்டென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுல பாருங்க, இந்த கார்ட்னருடைய நுண்ணறிவுன்னா ஒரு ஐக்கியூ மட்டும் கிடையாது, பல தனித்தனி திறன்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த திறன்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம ஒருத்தவங்க பார்த்துருந்தோம் குரூப் ஃபேக்டர் தியரி அப்படின்னு. அந்த குரூப் ஃபேக்டர் தியரியில பார்த்த சேம் அதே தான் வர மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? குரூப் ஃபேக்டர் தியரி யார் கொடுத்துருக்காங்க, குரூப் ஃபேக்டர் தியரி யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்களோட நேம் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியில ஃபர்ஸ்ட் என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது லாங்குவேஜை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதா. மொழியை திறம்பட பயன்படுத்தும் திறன் தான். அந்த மொழியை நம்ம திறம்பட பயன்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம எப்படி நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது, நம்ம மொழி ரீதியா எப்படி ஒரு தகவல் நினைவில் வச்சுக்கிறது, எல்லாமே தான். இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறது என்ன அப்படின்னா வேர்ட்ஸ், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த லாங்குவேஜ் இன்டெலிஜென்ஸ், அந்த லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது லாங்குவேஜை நம்ம எப்படி நல்லா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. இந்த நுண்ணறிவு அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரீட் பண்றதாகட்டும், ஒரு எழுதுறதாகட்டும், ரைட் பண்றதாகட்டும், இதுல ரொம்ப திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. என்ஜாய் வித் ஸ்டோரி டெல்லிங், அதாவது கதை சொல்றதுல ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சொற்கள் ஏதாவது சொல்றோம் அப்படின்னா தேதிகள் இதெல்லாமே வந்து நினைவுல வச்சுக்குவாங்க. ஸோ குட் அட் மெமரைசிங் வேர்ட்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு மெமரியில வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னா டிஸ்கஷன், ஒரு டிபேட்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கலந்துக்குவாங்க. ஸோ அப்ப மொழிகளை எளிதா வந்து இவங்களால கற்க முடியும். இது எல்லாமே வந்து இவங்களுக்குள்ள இந்த திறமைகள் எல்லாம் இருக்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த லாங்குவேஜ், அந்த லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க இதை திறம்பட செய்வாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம அங்கேயும் நம்ம பார்த்திருப்போம் கெரியர்ஸ் என்னென்ன மாதிரி, இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க என்னென்ன கெரியர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திருப்போம். இங்க இவங்களுக்கு என்னென்ன கெரியர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரைட்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், ஸோ டீச்சர், ஜேர்னலிஸ்ட், பொலிட்டீஷியன், போயட், பிலாசபர், இவங்க எல்லாமே வந்து இந்த கெரியர் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த கெரியர் சூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு இந்த இன்டெலிஜென்ட் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? இந்த இன்டெலிஜென்ட் அதிகமா இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த கெரியரை சூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு உந்துகோலா அமையலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இதனோட லேர்னிங் ஸ்டைல் எப்படி அப்படின்னா இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கத்துக்குவாங்க. குழந்தைகளுக்கு நம்ம என்னன்னா மெயினா இதுல எந்த இன்டெலிஜென்ட் அதிகமா இருக்குன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அவங்க கத்து கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க இன்னுமே நல்லா கத்துக்குவாங்க, அவங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? இப்ப இந்த லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி வந்து லேர்ன் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரி கொடுக்கலாம், இல்ல அவங்க எந்த மாதிரி கத்துக்குவாங்க அப்படின்னா ரீடிங், அதை படிச்சு கத்துக்குவாங்க, நோட்ஸ் எடுத்து கத்துக்குவாங்க, லெக்சரர்ஸ் இதை மாதிரி உங்களுக்கு கேட்டு நம்ம கத்துக்கிறது, டிஸ்கஷன்,
இதை வந்து நம்ம கலந்துரையாடல் மூலமா கத்துக்கிறது. ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து இவங்க கத்துக்கும் போது அது வந்து அவங்களுக்கு மறக்காது. ஸோ அப்ப அவங்க என்ன விதமான இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஸ்டைல்ல கத்து கொடுத்தா நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஓகே தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இதை பார்த்துட்டோம். செகண்ட் என்ன அப்படின்னா ஸ்பேசியல் இன்டெலிஜென்ட். ஆல்ரெடி தர்ஸ்டனோட தியரியிலையும் நம்ம பார்த்திருப்போம். ஸ்பேசியல் ஃபேக்டர் அப்படிங்கிறது, ஸ்பேசியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா நம்மளுக்கு இட ரீதியான நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். இந்த இட ரீதியான நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஆகட்டும், பிக்சர் ஆகட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆகட்டும் அதை விசுவலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவங்க வந்து யார் என்னென்ன கெரியர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த படமா யோசிக்கிற திறன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிற்பி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சிற்பி வந்து நம்ம மனக்கண் முன்னாடியே வந்து என்ன மாதிரி நம்ம அந்த கடவுளை வந்து கொண்டு வரணும், அந்த சிற்பத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து அவங்க மனக்கண்லயே வந்து யோசிச்சுதான் அதனுடைய வெளிப்பாடு தான் நம்மளுக்கு ஒரு சிற்பம் கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஓவியர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் அதுல வரைகிறாரு அப்படின்னா அவருடைய கற்பனையிலிருந்து வெளிவரதான் நம்மளுக்கு அந்த ஓவியம். ஒரு கட்டடம் கட்டுறவங்க இந்த மாதிரி யாரா இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கோ அதனுடைய வெளிப்பாடு தான் நம்மளுக்கு அந்த கிடைக்கிற ரிசல்ட். சோ அப்ப இந்த ஸ்பேசியல் இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி மனதிலேயே கற்பனை செஞ்சு அதை படமா யோசிக்கிற திறன் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணலாம், ஹை ஸ்பேசியல் இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ரீட் மேப் ஈஸிலி, அண்டர்ஸ்டாண்டிங் டயக்ராம்ஸ், அதாவது நம்மளுக்கு டிசைனை வந்து நல்லா வரையறது. ஸோ இது எல்லாமே பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்னென்ன கெரியர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்கிடெக்ட், இன்ஜினியர், ஆர்டிஸ்ட், டிசைனர், பைலட், இல்ல இன்னுமே நம்மள ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவியம், அதாவது டிராயிங் பண்றவங்க, சிற்பிகள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது எல்லாமே தான் இந்த கட்டிடம் கட்டுறவங்க, பொறியியல் வல்லுநர்கள், இது எல்லாமே வந்து இதுல அடங்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓகே இவங்களுக்கு எப்படி லேர்னிங் கொடுக்கலாம், எதன் மூலமா லேர்னிங் கொடுக்குறோம், எதன் மூலமா கற்றுக் கொடுக்குறோம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டயக்ராம்ஸ் வரையலாம், மைண்ட் மேப் வரையலாம், மைண்ட் மேப் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம், சார்ட்ஸ் யூஸ் பண்ணி கத்துக் கொடுக்கலாம், விசுவல் இமேஜஸ் நம்மளுக்கு இமேஜ் மூலமா அவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கத்துக் கொடுக்கும்போது அவங்களுக்கு லேர்னிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் லிங்குஸ்டிக் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். செகண்ட் வந்து ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் மேத்தமேட்டிக் இன்டெலிஜென்ஸ். ஓகே, லாஜிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா எப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மேத்தமேட்டிக்கல் அங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க லாஜிக்கலும் மேத்தமேட்டிக்கலும். லாஜிக்கா திங்க் பண்றது. ஓகேவா? ஸோ திங்க் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்றதுதான். அதுதான் நம்மளுக்கு லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல். அதுலயே இருக்கு லாஜிக்கலா திங்க் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம். அதுதான் ஃபர்ஸ்ட் இதுலயே தர்க்கமாக சிந்திக்கும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஓகே ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர்ஸ் அண்ட் நம்பர்ஸை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க என்ன மாதிரி ஒர்க்ல எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ், பசில்ஸ் வந்து நல்லா போடுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லா செய்வாங்க, சொல்யூஷன் நம்ம ஒரு சம் கொடுக்குறோம் அப்படின்னா சொல்யூஷன் வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா அதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்றது குயிக்கா பண்ணுவாங்க, பேட்டர்னை வந்து ஃபைண்ட் பண்றதாகட்டும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்மளுக்கு திங்க் பண்ணி அதை சால்வ் பண்றது இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மேத்ஸ் ப்ராப்ளமா சால்வ் பண்றது, இல்ல பேட்டர்ன் ஃபைண்ட் பண்றது, இல்ல செஸ் விளையாடுறது, சுடோகு வந்து நம்மளுக்கு சால்வ் பண்றது, இல்ல சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் குழந்தை ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க என்னென்ன கெரியர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ஜினியர், சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன், அக்கௌண்டன்ட், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாடிலி கைனஸ்டிக் இன்டெலிஜென்ட். அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாடிலி அப்படின்னாலே உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு அப்படிங்கறதா இது.
உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவுனா என்ன? உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு அப்படின்னா இப்ப அந்த உடலை பேஸ் பண்ணி நம்ம அதை கரெக்டா வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஒரு ஆக்டிவிட்டி செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னா நடன கலைஞர்கள் இங்க நம்மளுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அதுல ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுப்பாங்க. விளையாட்டு வீரர்கள் பாக்குறோம் அப்படின்னா அவங்க கரெக்டா பெர்ஃபெக்டா உடலை மெயின்டைன் பண்ணி அந்த விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சு அதுல அச்சீவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிறவங்க அப்படின்னா இது பாடிலி கைனஸ்டிக் இன்டெலிஜென்ட். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அப்படின்னா நம்மளுக்கு இப்ப டாக்டர்ஸே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுமே என்ன அப்படின்னா அந்த உடலை பேஸ் பண்ணி இருக்கிறதுல ஒரு நுண்ணறிவு இருக்கு. பாடிலி கைனஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு அவங்களுக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எப்படின்னா இது எபிலிட்டி டு யூஸ் த பாடி ஸ்கில்ஃபுல்லி டு எக்ஸ்பிரஸ் த ஐடியாஸ், சால்வ் ப்ராப்ளம் ஆர் கிரியேட்டிங் திங்ஸ். அதாவது நம்மளுடைய உடலை எப்படி ஒரு திறமை வாய்ந்ததா பயன்படுத்தி நம்மளுடைய கருத்துக்களையும் நம்ம ஒரு பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஓகே, இதுல என்னென்னலாம் இவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரோல் பாடி மூவ்மெண்ட்ஸ், அவங்களோட பாடி மூவ்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களால தெரியும். லேர்ன் பை டூயிங் அண்ட் மூவிங், அதாவது செய்து கற்றல் மூலமா படிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு திறமையானதா கைகளை திறமையா பயன்படுத்துறது, ஓகேவா, உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைஞ்சு செயல்படுறது, இது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுல இவங்க என்னென்ன கெரியர் சூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், ஆக்டிங், கிராஃப்ட் ஒர்க், இது எல்லாமே அவங்க கெரியர் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே இதுல எக்ஸாம்பிள் நம்ம பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு கார்பெண்டர் ஒரு பர்னிச்சர் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்த பாடிலி கைனஸ்டிக் இன்டெலிஜென்ட், அதாவது உடல் இயக்க தொடர்பான நுண்ணறிவு மூலமா அதை அவங்களுக்கு அதிகமா இருக்கும் போது இந்த ஒர்க் எல்லாம் செய்யறாங்க. சைல்டு லேர்னிங் த்ரூ தி ஆக்டிவிட்டிஸ், ஒரு சைல்டுக்கு ஆக்டிவிட்டி மூலமா சொல்லி கொடுக்கலாம். கெரியர் நம்ம அங்க பார்த்ததே இங்கேயும் நம்ம சொல்லலாம். அத்லெட், டான்சர், ஆக்டர், சர்ஜன், மெக்கானிக், கார்பெண்டர், பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஃபுல்லாவே நம்மளுக்கு சூட்டபிள் கெரியர்ஸ் தான். நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ட் என்ன அப்படின்னா மியூசிக்கல் இன்டெலிஜென்ட். மியூசிக்கல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னா இசை தொடர்பான நுண்ணறிவு இருக்கிறதா நம்மளுக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ட். ஓகே, இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எதுல திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னா மியூசிக்கல் இன்டெலிஜென்ட் இஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்குவாங்க, கிரியேட் நியூ திங்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சு அந்த சாங் இருக்குன்னா ஞாபகம் வச்சு செய்வாங்க, என்ஜாய் த மியூசிக், அவங்க மியூசிக்கை ரசிப்பாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம ஒரு ரிதம் இருக்கட்டும், டியூன் இருக்கட்டும், சவுண்ட் ஈஸியா நம்மளுக்கு ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரிதத்துலதான் இருக்கு, இந்த டியூன்ல இருக்கு அப்படின்னு. ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்களுக்கு பிளே பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப இந்த மியூசிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஒரு சாங் இருக்குன்னா ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இதெல்லாமே நம்மளுக்கு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அவங்க விரும்புறது என்ன அப்படின்னா பாடுறது, கேட்கறது, இசையை கேட்கறது, இசைக்கருவி வாசிக்கிறது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, அப்புறம் புதிய பாடல்கள் மற்றும் இசையை உருவாக்குதல். ஸோ இது எல்லாமே பண்ணுவாங்க. உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உதாரணம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க என்னென்ன தொழில் அப்படின்னா இவங்க பாடகரா இருக்கலாம், இசைக்கலைஞர் இருக்கலாம், இசை அமைப்பாளரா இருக்கலாம், இசை ஆசிரியர், ஒளி பொறியாளர், இசை இயக்குனரா இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா சமூக உறவு தொடர்பான நுண்ணறிவு தான். ஓகேவா, அதாவது சமூக உறவு அப்படின்னாலே பாத்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறது. சமூகத்துல எப்படி ஒரு ரிலேஷன் இருக்கு, மக்கள் எப்படி இன்னொருத்தவங்களோட நம்ம எப்படி அவங்களோட நம்மளோட மெர்ஜ் பண்ணி நம்ம எப்படி அவங்களோட நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் மெயினா இது. ஓகேவா, இந்த சமூக உறவு தொடர்பான நுண்ணறிவு இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களோட ஈஸியா கம்யூனிகேட் ஆயிருவாங்க, அவங்க ஒரு மெர்ஜ் ஆயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன அப்படின்னா இந்த நுண்ணறிவு அதிகமா இருப்பாங்க.
சில பேர் அப்படி ஈஸியா இன்னொருத்தவங்க கூட நம்ம பார்த்த உடனே எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறது, மத்தவங்களோட இமோஷனுக்கு மதிப்பளிச்சு அதை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ஓகேவா? சோ அப்ப இதெல்லாம் வந்து பண்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த சமூக தொடர்பான நுண்ணறிவு வந்து அதிகமா இருக்கிறவங்க இத பண்ணுவாங்க. ஓகேவா? மற்றவங்களுக்கு உதவுறது, வழிகாட்டுறது, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது எல்லாமே இவங்க ரொம்ப பண்ணுவாங்க, புடிச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இது அவங்க பொதுவா எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்லா பேசுறவங்க, நல்லா கேட்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அன்பு ஒரு நட்பு உடையவர்களா இருப்பாங்க. ஒரு சண்டை இல்லது பிரச்சனை இருந்தாங்க அப்படின்னா அதை சமாதானப்படுத்துறது, ஒரு நல்ல தலைவரா, ஒரு குழு உறுப்பினரா இருப்பாங்க. ஓகேவா? அவங்க ரொம்ப விரும்புறது என்ன அப்படின்னா தனியா செய்யறது இல்லாம லோன்லியா ஒரு வேலை செய்யாம குழு செயல்கள் செய்யறது, மத்தவங்களுக்கு சேர்ந்து உதவுறது, இதெல்லாமே வந்து அவங்க ரொம்ப விரும்பி செய்வாங்க. ஓகேவா? சோ இதுதான் நம்மளுக்கு உதாரணங்கள் நீங்க படிச்சாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா இப்ப வந்து இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட்ங்கிறது மற்றவங்களை புரிஞ்சு அவர்களோட நல்ல முறையில செயல்படும் திறன் தான் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட். சோ இதுல என்னென்ன ஏற்ற தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னாலே தெரியுது. ஆசிரியர், ஆலோசகரா இருப்பாங்க, உளவியலாளர், சைக்காலஜிஸ்ட், அதுக்கப்புறம் சமூக சோசியல் ஒர்க் ஏதாவது பண்றவங்க, அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் மேலாளர், விற்பனையாளர், குழு தலைவர், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ட், இந்த சமூக உறவு தொடர்பான நுண்ணறிவு இருக்கிறவங்க. இத வந்து இந்த நுண்ணறிவு என்ன பண்ணும் அப்படின்னா மத்தவங்களை தன் வசப்படுத்துற ஆற்றலோட தொடர்புடையதான் இந்த நுண்ணறிவு. ஓகேவா? சோ இந்த நுண்ணறிவு என்ன அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் இந்த நுண்ணறிவு கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி நுண்ணறிவு இருக்கிறவங்க தான் இந்த கெரியரை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்ப இன்டர்பர்சனல் அப்படின்னா மத்தவங்களோட தொடர்பான நுண்ணறிவு, சமூக. இன்ட்ராபர்சனல் என்ன அப்படின்னா தன்னுடைய செயல்படுத்தல சாமர்த்தியமா இயங்குவதற்கான நுண்ணறிவு, அதாவது தன்னையே புரிஞ்சு கொள்றதுக்கான நுண்ணறிவு தான் இன்ட்ராபர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ராபர்சனல் அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, பலம் என்ன, பலவீனம் என்ன, விருப்பம் என்ன, நம்மளுடைய கோல் என்ன, எதை நோக்கி நம்ம செயல்படுறோம் அப்படின்னு நம்மளை பத்தியே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நுண்ணறிவு தான் இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன எமோஷன், அண்டர்ஸ்டாண்ட் தயர் எமோஷன், நம்மளுடைய எண்ணங்களை எப்படி இது பண்றது. சோ இதெல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த இன்ட்ராபர்சனல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஓன் இதுல அவங்க எப்படி சாமர்த்தியமா செய்யறது அப்படிங்கறதுக்கான நுண்ணறிவு அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் சொல்றாங்க இது என்ன திறமை இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப், நம்மளுடைய செல்ஃபை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம ஃபீலிங்ஸ், நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட கோல், இதெல்லாமே நம்மளுக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான், அந்த எபிலிட்டி இருக்கிறது தான் இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுதான் இங்க என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு நம்மளை நாமே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதுதான் இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, இது வந்து உதாரணம் என்ன அப்படின்னா நம்ம சில பேர் எந்திரிக்கிறாங்க, காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா எனக்கு காலையில எந்திரிச்சு படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இல்ல எனக்கு வந்து நைட் படிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளை பத்தியே நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு எந்த நேரத்துல படிச்சா எப்படி படிச்சா நம்மளுக்கு நல்லா நினைவில் நிற்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே எனக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிச்சாதான் எனக்கெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இல்ல எனக்கு வந்து ஒரு வீடியோஸ் கேட்டாலோ இல்ல வந்து நான் அதை பத்தி ரிசர்ச் பண்றேன், அதை பத்தி சர்ச் பண்ணி நான் வந்து எனக்கு இமேஜஸ் மூலமா படிச்சா, சோ அதை மூலமா பார்த்து படிச்சாதான் எனக்கு வந்து புரியும், இன்னும் மத்தவங்க சொல்லி கொடுத்தா புரியும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்படி நம்மளுக்கு என்ன மாதிரி அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஒரு டைப்ல இருக்கும் அப்படின்னு நம்ம பத்தியே நம்ம அனலைஸ் பண்றதான் இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க எக்ஸாம் எழுதுறாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நர்வஸா இருக்கு அப்படின்னா நான் அதெல்லாம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்ட்ராபர்சனல், இதை பத்தி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தியே நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு அறிவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நம்மளுக்கு இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ட். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க
டைரி ஜேர்னல் ரைட் பண்றாங்க, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அமைதியா யோசிக்கிறது, தனியா புத்தகம் படிக்கிறது, ஸோ அப்ப நம்மளுடைய கோலை செட் பண்றது, தியானம் பண்றது, இது எல்லாமே பிடிக்கும். ஓகே, இவங்களோட பண்புகள் என்னென்னு பார்த்தோம்னா செல்ஃப் கான்பிடன்ஸா இருப்பாங்க, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும் அவங்ககிட்ட, லைக் டு பி அலோன், அவங்க தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. டீப் திங்கிங், அவங்க ஆழமா சிந்திக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கு அப்படின்னா அந்த கோலை வந்து செட் பண்ணிக்குவாங்க. அவங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்திக்குவாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னென்ன கெரியரை சூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, எழுத்தாளர், அதாவது அவங்க வந்து ரைட்டர், அதாவது ஒண்ணு வந்து அதை நினைக்கிறத என்ன அப்படிங்கறத எழுதுறது, அனலைஸ் பண்றது, இன்செல்ஃப் உள்ளுக்குள்ளேயே அனலைஸ் பண்ணி ரைட் பண்றது. நெக்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட், உளவியலாளர் அப்படின்னா இவங்க டீப்பா திங்க் பண்ணி என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணி செயல்படுறது. ஆலோசகர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டீச்சர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே எப்படின்னா இந்த இன்ட்ராபர்சனல், அதாவது தன்னோட செயல்பாடுல சாமர்த்தியமா இயங்குவதற்குரிய நுண்ணறிவு அதிகமா இருக்கும் இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 8th one, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஹெட்டிங்ல சோ போட்டுக்கங்க, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு நேச்சர் அப்படிங்கறது பார்த்தாலே தெரிஞ்சது. இந்த நேச்சரை பத்தி, அதாவது இயற்கையை பத்தி அறிவு இருக்கிறவங்க, இந்த இயற்கை நுண்ணறிவு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செடிகள் ஆகட்டும், மரங்கள், பறவைகள், விலங்குகள், பூக்கள், அதை பத்தி கொஞ்சம் பாக்குறதுல ஆகட்டும், அதை வளர்த்துறதுல ஆகட்டும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. சில பேர் வீட்டுக்கு போனாலே செடிகள் இருக்கும், சில பேர் அதை ரொம்ப லைக் பண்ணி இது பண்ணுவாங்க, சில பேர் வந்து மாடி தோட்டம் போடுவாங்க. ஸோ தனக்கு உண்டான தேவையான காய்கறிகளை வளர்ப்பாங்க. சில பேர் வந்து விவசாயம் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த நேச்சர் பேஸ்டு. சில பேர் வந்து டிராவலிங் போறாங்க அப்படின்னாலே அந்த இந்த இயற்கையான இடங்களுக்கு, பிளேசஸ்க்கு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ட், அதாவது இயற்கையை புரிஞ்சு கொள்ளும் நுண்ணறிவு வந்து இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி செயல்பாடுகள்ல இவங்க ரொம்ப வந்து ஆர்வமா இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே இவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப இயற்கையை விரும்புவாங்க. அனிமல்ஸ் ஆகட்டும், சில பேர் பெட்ஸ் ரொம்ப வந்து நல்லா பாத்துக்குவாங்க. ஓகே, சின்ன சின்ன வித்தியாசத்தையும் கூட அந்த ஒரு பெட்ஸ் கிட்டே ஆகட்டும், இல்ல ஒரு செடி வளர்க்குறாங்கன்னா செடிகளுக்கிட்டே ஆகட்டும், ஸோ அதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நல்லா பார்ப்பாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். செடி வளர்க்கறதா இருக்கிறது, ஒரு பறவைகள் விலங்குகளை வந்து இது பண்றது, விவசாய நிலம், பூங்கா, தோட்டம், காடு, இதுக்கெல்லாம் போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இயற்கையை புரிஞ்சு கொள்ளும் நுண்ணறிவுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல அதை பேஸ் பண்ணி இருக்கிற வேலைகள் எல்லாம் ரொம்ப செய்ய விரும்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற தொழில்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர், பாட்டனிஸ்ட், ஜுவாலஜிஸ்ட், அப்புறம் என்விரான்மெண்டலிஸ்ட், ஃபாரஸ்ட் ஆபீசர், வெட்டரியன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நேச்சர் போட்டோகிராஃபர். இது எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஏற்ற தொழில்கள். ஓகேவா? வாழ்வியல் அறிவு ஃபைனலா நம்ம 9th one பார்க்க போறோம். அதுதான் வந்து எக்ஸ்டென்சியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது, அதாவது வாழ்வியல் அறிவு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 1983ல கவர்னர் என்ன பண்ணிருக்காரு, மனத்திற்பங்கள்ல 8 வகையான நுண்ணறிவு சொல்லியிருக்காரு. அந்த 8ஓட இப்ப வந்து +1 வந்து சேர்த்திருக்காங்க. அதுதான் எக்ஸ்டென்சியல் இன்டெலிஜென்ட். ஓகேவா? வாழ்வியல் அறிவு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சில குழந்தைகள் கொஸ்டின் கேட்கும். எப்படின்னா நம்மளுக்கே சில நேரங்களில் திங்க் பண்ணுவாங்க, என்ன மாதிரி நம்ம ஏன் இங்க இருக்கிறோம், நம்மளோட லைஃபோட மீனிங் என்ன, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஸோ எது சரி எது தப்பு அப்படின்னு லைஃபை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த யூனிவர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா எக்ஸ்டென்சியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்வியல் அறிவு. ஸோ எதுக்காக நம்ம பிறக்கிறோம், என்ன என்ன பர்பஸ் இருக்கு, ஸோ நம்ம கடவுள் இருக்கிறாங்களா, அப்ப ஏன் மனுஷங்க துன்பப்படுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப டெப்தா வந்து யோசிப்பாங்க. சோ இதுல வந்து நம்மளுக்கு
இவங்களோட கேரக்டரிஸ்டிக் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வாழ்க்கையை பற்றி ஆர்வம் இருக்கும். அப்புறம் பிலாசபி, ஸ்பிரிச்சுவல்ல அதாவது தத்துவம் மற்றும் ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகமா இருக்கும். அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்பாங்க, அமைதியா யோசிக்கிறது பிடிக்கும், டீப் திங்கர், ஆழமா சிந்திப்பாங்க. ஸோ இந்த வாழ்வியல் அறிவு இருக்கிறவங்க இதெல்லாம் விரும்பி செய்வாங்க. உதாரணமா கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் என்ன அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி தான் ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறோம் அப்படின்னா மெடிடேஷன், அதாவது குவைட் அமைதியா சிந்திக்கிறது. ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து ரீட் பண்றது, இது எல்லாமே சூட்டபிள் கெரியர்ஸ் பாருங்க. பிளாசபர், ஸ்பிரிச்சுவல் ரீடர், டீச்சர். ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன சொல்லலாம், கெரியர்ஸ். ஓகே, கார்ட்னரோட 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸா பார்க்க போறோம். ஃபைனலா பாருங்க அந்த சம்மரி பார்த்தலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் நம்மளுக்கு லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ட் அப்படின்னா நம்மளுக்கு மொழியை பத்தி இருக்கிறது. செகண்ட் ஒன் வந்து லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம தர்க்க ரீதியா லாஜிக்கலா திங்க் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. பேசியல் இன்டெலிஜென்ட் வரைபடங்கள், அதாவது இமேஜின், டிசைன் பண்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஃபோர்த் ஒன் வந்து பாடிலி கைனெடிக் இன்டெலிஜென்ட். பாடிலி கைனெடிக் இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் இயக்க தொடர்பான நுண்ணறிவு, அப்ப உடலை எப்படி வந்து திறமையா பயன்படுத்துறது அப்படிங்கிறது. மியூசிக்கல் இன்டெலிஜென்ட் இயற்கை தொடர்பான இசை தொடர்பான இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லிங்குஸ்டிக் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்றோம், மொழியியல் நுண்ணறிவு, தர்க்க ரீதியான நுண்ணறிவு, இடரீதியான நுண்ணறிவு, உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு, இசை தொடர்பான நுண்ணறிவு. நெக்ஸ்ட் இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல். இன்டர்பர்சனல் அப்படின்னா சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு. இன்ட்ராபர்சனல் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளை சாமர்த்தியமா இயங்குவதற்குரியான நுண்ணறிவு. நெக்ஸ்ட் நேச்சுரலிஸ்டிக் அண்ட் எக்ஸ்டென்சியல் இன்டெலிஜென்ட். நேச்சர் அப்படின்னா இயற்கையை பற்றிய புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. எக்ஸ்டென்சியல் அப்படின்னா வாழ்வியலை பற்றி புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப கார்ட்னருடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ட் இயர்ல 9 இருக்கு. அதை வந்து இவருடைய புக் வந்து நம்மளுக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. யார் இந்த புக் ரைட் பண்றாங்க அப்படின்னா கார்ட்னர். அவங்களோட புக் நேம் என்ன அப்படின்னா மனத்திற்பங்கள். அதுல ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அந்த புக்ல இருந்துதான் நம்மளுக்கு இந்த பன்முக நுண்ணறிவு கோட்பாடு மல்டிபிள் இன்டெலிஜென்ட் தியரி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இருக்கிற 9 இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ட் தியரியோட நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ட் தியரி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.